ஜனநாயகன் படம் வந்து சென்சாரில் சிக்கிடுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து லீக் ஆச்சு. அந்த படம் திருட்டுத்தனமாக வந்து அந்த படம் லீக் ஆச்சு. அது ஒரு எடிட்ரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து அதில் குற்றம் சாட்டப்பட்டாலும் அது லீக் ஆனது தான். சினிமா அது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, ஒரு நேர்மை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் வந்து அதை இணையதளங்கள்லேயே பார்த்துருக்காங்க. படமே ரிலீஸ் ஆகலை, இணையதளங்களில் பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது மிக வேதனையான ஒரு விஷயம். படம் வெளியான சம்பந்தமாக பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் வந்து ஜாமீன் கேட்டு வந்ததால் அது சம்பந்தமாக நீதிபதி நேற்று ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. அதில் காவல்துறை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சார், இந்த வழக்குன்றது அந்த முக்கிய குற்றவாளி நெருங்க இன்னும் நாட்கள் தேவைப்படுமா சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய குற்றவாளி யாருங்கிறதே சரியாக கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க. அதனால தான் போலீஸ் வந்து இந்த விளக்கத்தை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாசத்துல ஜனநாயகன் படம் வெளியாகிறத பார்க்க முடியுமா சார்? இந்த மாதத்தில் ஜனநாயகன் படம் வந்து வெளியாகிறது உறுதியாயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மறுதணிக்கைக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க. மறுதணிக்கையில் வந்து 1-2 காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கேரக்டரோட நேம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் கேரக்டரோட நேம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தணிக்கை ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏ சான்றிதழ் விஜய் நடித்த இது வரைக்கும் 69 படத்தில் எந்த படத்துக்குமே வந்து ஏ சான்றிதழ் வந்து கிடைத்ததே இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் 1.5 கோடி பேர் பார்த்ததாக போலீஸ் தரப்பு வந்து நேற்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனோன்னு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, ஸ்டாப் ஆகிடும்போது 1.5 கோடி பேர்ன்ற தகவலை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்கறது சார்? ஜனநாயகன் படம் வந்து சென்சாரில் சிக்கிடுச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து லீக் ஆச்சு. அந்த படம் திருட்டுத்தனமாக வந்து அந்த படம் லீக் ஆச்சு. அது ஒரு எடிட்ரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து அதில் குற்றம் சாட்டப்பட்டாலும் அது லீக் ஆனது தான். அது இணையதளங்களில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியல. அதாவது வைரஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து பரவிடுச்சு. நிறைய பேர் வந்து உடனே அந்த லிங்க்கெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்புறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து அந்த படத்தை முழுசாகவே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய துண்டு காட்சிகள்லாம் கூட லீக் ஆச்சு. அதாவது ஒரு சினிமா அது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, ஒரு நேர்மை இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 1.5 கோடி பேர் வந்து அதை இணையதளங்கள்லேயே பார்த்துருக்காங்க. படமே ரிலீஸ் ஆகலை, இணையதளங்களில் பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது மிக வேதனையான ஒரு விஷயம். 400 கோடி ரூபா பணம் போட்டு கிட்டத்தட்ட 400 பேரோட உழைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு படம். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. சினிமா அது பெரிய தொழில். அதில் வந்து மக்களை மகிழ்விக்கிற தொழில். சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா. அது வந்து பார்த்திங்கன்னா சினிமா இல்லாமல் மக்களால் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும். ஆனால் சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்குது. அந்த மீடியா வந்து பார்த்திங்கன்னா அதில் உழைக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து அதில் பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து சினிமாவை வாழ்வாதாரமாக நம்பி இருக்காங்கன்னும் போது ஒரு தயாரிப்பாளர் 400 கோடி ரூபா பணம் போட்டிருக்கார். 400 கோடி ரூபாங்கிறது சாதாரண முதலீடு கிடையாது. ஒரு படத்தை நம்பி, சினிமாவை நம்பி, அது மாதிரி 400 பேருடைய உழைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக பார்த்து 1,50,00,000 பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே வந்து திருட்டுத்தனமாக வந்து இணையதளங்களில் வந்துடுது, அந்த படங்கள் பார்க்குறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ரிலீஸ் ஆகாத ஒரு படம், பெரிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம், விஜய் அவர்கள் நடித்த படம், அது ரிலீஸுக்கு முன்னாடி இத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம், வருத்தம் தரக்கூடிய விஷயமா பார்க்குறேன் நான். நேற்று பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த மாதிரி இந்த படம் வெளியான சம்பந்தமாக பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் வந்து ஜாமீன் கேட்டு வந்ததால் அது சம்மந்தமாக நீதிபதி நேற்று ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. அதில் காவல்துறை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சார், இந்த வழக்குன்றது அந்த முக்கிய குற்றவாளி நெருங்க இன்னும் நாட்கள் தேவைப்படுமா சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய குற்றவாளி யாருங்கிறதே சரியாக கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க. அதனால தான் போலீஸ் வந்து இந்த விளக்கத்தை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,50,00,000 பேர் பார்த்துட்டாங்க, இது வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு போலீஸ் தரப்பு வாதம் வந்து வச்சுருக்கிறாங்க நீதிபதி முன்னாடி. அதை நீதிபதி ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கல.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது யார் வந்து முதல்ல வந்து அது அந்த அந்த கன்டென்ட்டை எடுத்தது? எப்படி அந்த கன்டென்ட் வந்து 3வது நபருக்கு வந்து அதாவது பட தயாரிப்புக்கு சம்மந்தமில்லாத நபருக்கு வந்து கை மாறியது? எப்படி வந்து இது லீக் செய்யப்பட்டது? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. இன்னைக்கு இணையதளங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து யார் அப்லோட் பண்றா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்றாங்கல்ல. படத்த பார்த்துட்டு முதல் நாளே ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் தடுக்கணும். தியேட்டர் விமர்சனங்கள்லாம் ரொம்ப வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் விமர்சனம் பண்றாங்க. தவறான விமர்சனங்கள்னால கோடிகள்ல முதலீடு செய்யப்பட்டு எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல நஷ்டத்த சந்திக்குது, தோல்வி சந்திக்குதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் சார்பா. அப்ப நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விமர்சனம் பண்றவங்கள நம்ம தடுக்க முடியாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டுல இந்தியாவிலேருந்து விமர்சனம் பண்றவங்களா இருந்தா, அது இணையதளங்கள்ல அப்லோட் பண்றவங்களா இருந்தா, நம்ம வந்து ஏதாவது வந்து யார் பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்கான்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். எங்கேயோ அஜர்பைஜான்லேருந்து ஒருத்தர் வந்து அப்லோட் பண்றாரு ஒரு விஷயத்த அப்படின்னா, நம்ம எப்படி வந்து அதை கண்டுபிடிக்க முடியும்? எப்படி வந்து அந்த குற்றவாளியை நம்ம வந்து கைது பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே தான் இங்கேயும் பொருந்தும். இது வந்து எப்படின்னா, இணையதளங்கள்ல இது லீக் செய்யப்பட்டதுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சினிமா துறைக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல வந்து யார் முதல்ல இதை லீக் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. எங்கிருந்து இது வந்து பதிவேற்றப்பட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது மிக சவாலான விஷயம். அதனால வந்து அதை கண்டுபிடிக்கிறதே சவாலான விஷயம் அப்படின்னும் போது அந்த குற்றவாளியை தேடி போறதுங்கிறது இன்னும் கடுமையான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ்ஏல இருந்து ஒருத்தர் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த கண்டென்ட் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு. அவர் நீங்க எங்க இருந்து நீங்க யூஎஸ்ஏக்கு தேடி போய் அவர் தான் அந்த நபர்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி அவர் அப்லோட் பண்ணதை உறுதிப்படுத்தி நீங்க வந்து அவரை கைது செய்ய முடியும், அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு. அதாவது ஒரு கண்டென்ட் அப்படின்னும் போது அந்த கண்டென்ட்டை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல், அந்த பாதுகாக்க முடியாத சூழல் எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு வளையம் வந்து நம்ம சினிமா துறையில் வந்து டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணணும். ஒரு கண்டென்ட் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உண்மையான குற்றவாளி, அந்த முதல் குற்றவாளின்னு சொல்லுவாங்களா, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சவாலானதாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சவால்களை வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து சந்திச்சிருக்கு. அந்த வகையில் நிச்சயமாக அந்த குற்றவாளியை நெருங்கிடுவாங்க. கூடிய சீக்கிரம் அவரையும் கைது பண்ணிடுவாங்க. ஓகே சார். இதற்கிடையில் இப்போ வந்து படம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. சில அறிவிப்புகள்லாம் வருது. இந்த தேதியாக இருக்குமோ, அந்த தேதியாக இருக்குமோன்னு. இந்த மாதத்தில் ஜனநாயகன் படம் வெளியாகிறத பார்க்க முடியுமா சார்? இந்த மாசத்துல ஜனநாயகன் படம் வந்து வெளியாகிறது உறுதியாயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, மறுதணிக்கைக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க. மறுதணிக்கையில் வந்து 1, 2 காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கேரக்டரோட நேம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் கேரக்டரோட நேம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தணிக்கை ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஏ சான்றிதழ் விஜய் நடித்த இது வரைக்கும் 69 படத்தில் எந்த படத்துக்குமே வந்து ஏ சான்றிதழ் வந்து கிடைத்ததே இல்லை. ஆரம்பத்தில் வந்த படங்கள் எல்லாமே யூ சான்றிதழ் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பைரவா 1, 2 படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ கொடுத்துருக்காங்க. முதல் தடவையாக ஏ சான்றிதழ் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக அந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிட்டுக்கலாம், சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ரெடின்னு அவங்க சென்சார் நிறுவனம் வந்து தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒரு 3 பாட்டு இன்னும் சில காட்சிகள்லாம் வந்து இந்த படத்தில் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் ரோலிங் டைட்டில் போடுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் நடந்த ஆடியோ ரிலீஸோடைய கண்டென்ட்டெல்லாம் எடுத்து ரோலிங் டைட்டிலில் போடுறாங்க, சேர்க்குறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் தயாரிக்கப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அப்படின்னு வந்து டைட்டில் கார்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் கார்டை மாடிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த படம்னு வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். இது எப்படின்னா, ரூல் 33ன்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஒரு சென்சார் வந்து ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காட்சியை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் சேர்க்க முடியும். அந்த ரூல் 33 படி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கக்கூடாது, இந்த படத்தில் நிறைய ஆட்சேபனைக்கு பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாட்டு சேர்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிஷ்னல் தான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ சர்டிஃபிகேட் வர வாரத்தில் வந்து வந்துடும். முழுமையாக இதெல்லாம் சேர்த்தே சர்டிஃபிகேட் வந்துடும்.
ரிலீஸ் தேதி 2 தேதி சொல்கிறாங்க. ஒரு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இந்த தமிழ்நாடு விநியோக உரிமை வாங்கினாங்க இல்லையா, அந்த விநியோகஸ்தரெல்லாம் கூப்பிட்டு அந்த தயாரிப்பு நிறுவனம் டைரக்டர் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எப்போ வந்து ரிலீஸ் பண்ணலான்னு. ஸோ அந்த விநியோகஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24 ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக சில விஷயங்களை சேர்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 தேதி ஆகும். ஸோ பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி தியேட்டர்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜூலை 24 இருந்தால் சரியாக வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படின்னா, இந்த படத்தினுடைய ஓடிடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசான் பிரைம்க்கு 120 கோடிக்கு விற்றுருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுல தாமதம் ஆகிட்டு இருந்ததுனால அமேசான் பிரைம் வந்து அவங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த அட்வான்ஸை வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அமேசான் பிரைம்க்கு வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஓடிடியை வந்து ஃபைனல் பண்ணோம். ஓடிடி வந்து நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து இந்த படம் வெறும் விஜயோட படமாக இருந்தது. இப்போ முதலமைச்சர் விஜயோட படமாக மாறிடுச்சு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. அதனால ஓடிடி யார் வாங்குறதுங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு. அநேகமாக இந்த ஓடிடி வந்து ஜீ டிவிக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீ டிவி ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜூலை 16ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஜூலை 16ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓடிடியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிமாண்ட் கண்டிஷன் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 16ஆம் தேதி ஓடிடிக்காரவங்க கேட்குற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிற மாதிரி ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு இன்னும் முடிவு செய்யப்படலை. ஆனால் 2 தேதியில் ஒரு தேதியில் ஜனநாயகன் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது உறுதி. ஓகே சார், ஜனநாயகன் நடிகர் விஜய் வர வேண்டிய படமாக இருந்தது இப்போ முதலமைச்சரோட படமாக வெளியே வருது. அதுக்குண்டான வரவேற்பு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு சார். அதனால் எச் வினோத்தில் பல கோயில்களுக்கு போனார், முடங்கி இருந்தார், வெளியே சொல்ல முடியாதுன்னு பல பேட்டிகளில் சொன்னார். இப்போ அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி தான் இருக்கும்? இப்போ விஜய் அவர்களோட மனநிலை கூட ஒரு வழியாக படம் வெளியே வருதுன்னும் போது ரசிகர்கள் எல்லாரோட மனநிலை ஜனநாயகனுக்கு முன்னாடி இருந்த வரவேற்போடு இப்போ அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? இது பொங்கல், இந்த வருடம் பொங்கல், அதாவது வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தடைகள், சென்சாரில் படம் சிக்கி இருந்துச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக கிடைச்சிரும். விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் சென்ற மாதம் ஜூன் 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நிறைய வந்து யூகங்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ தான் வந்து அந்த படத்துக்கு எல்லா தடைகளையும் தாண்டி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது விஜய் அவர்களுடைய கடைசி படம். திரை உலகத்திலேருந்து அவர் வந்து விலகிட்டார். அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், இனிமேல் எல்லாமே முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறேன்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் பாருங்க, இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டராகவும் வந்துட்டார். அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா விஜய் வந்து திடகாத்திரமாக ஒரு முடிவு எடுத்தார். நான் வரப்போகிறேன் அரசியலுக்குன்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். 234 தொகுதிகள்லையும் தனித்து போட்டிட்டார். அவர் எதிர்பார்த்த அந்த வெற்றியும் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. அதாவது ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிறது ஒரு பக்கம், ஆல்ரெடி வந்து திருட்டு இணையதளங்களில் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 1,50,00,000 பேர் அந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ரசிகர்கள், குறிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவர்களுடைய கடைசி படத்தை தியேட்டரில் பார்க்கணும்னு பெரிய ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா எப்போவுமே அப்படின்னா நீங்கள் என்னதான் சின்ன திரையில் பார்த்தாலும் அந்த தியேட்டரில் பார்க்குற அந்த ஜோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட். அது குறிப்பாக வந்து விஜயனுடைய ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கு. ஸோ தியேட்டரில் இந்த படத்தை வந்து பார்க்கணும், பெரிய வெற்றி படமாக மாற்றணும். இந்த படம் வந்து ஆல்ரெடி ஓடிடியில் வந்துருச்சு, ஏகப்பட்ட சிக்கல்கள், இந்த படம் ரிலீஸே ஆகாதுன்னு ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டது. எல்லாத்தையும் தாண்டி பல தடைகளை உடைத்து இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு வரும்போது கிராண்டான சக்ஸஸ் ஆக்கணும் இந்த படத்தை. அதாவது என்ன நினைச்சார் விஜய் அவர்கள், இந்த படத்தை தனிச்சு வந்து பொங்கலில் கொண்டு வரணும். அது இதுவரைக்கும் விஜய் படம் பண்ணாத கலெக்ஷன், ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணிட்டு அதை வந்து அந்த ரெக்கார்டை யாரும் முறியடிக்காத அளவுக்கு தான் திரை உலகத்தை விட்டு விலகணும்னு விஜய் அவர்கள் நினைச்சாரு. ஆனால் அன்னைக்கு அது நடத்த முடியல. ஆனால் சவால்களை தாண்டி இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு அந்த ரெக்கார்டு அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும், விஜய் படம்னா எல்லாருமே பார்ப்பாங்க, ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். அவரோட டான்ஸ் யாராலையுமே அவர் மாதிரி டான்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். விஜய் வந்து நல்ல என்டர்டெய்னர். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது இந்த படத்துக்கு இருக்கும். குறிப்பாக நான்
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் தொண்டர்களும் இதை வந்து திரும்பி திரும்பி பார்த்து இதை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக ஹிட் அடிச்சு இது வந்து வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த கலெக்ஷன் 1000 கோடியை தாண்டக்கூடிய ஒரு கலெக்ஷனாக கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. படமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக அது நடக்கும். மிகப்பெரிய வெற்றி இது கிடைக்கும் ஜனநாயகனுக்கு. அதாவது வந்து திருட்டு இணையதளங்களில் வந்ததுக்கப்புறமும் பல தடைகளை தாண்டி வந்ததுக்கப்புறமும் 1,50,00,000 பேர் பார்த்ததுக்கப்புறமும் இந்த வெற்றி அப்படி சாத்தியமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியமாக இருக்கும். பெரிய கலெக்ஷனும் பெரிய ஓப்பனிங்கும் இருக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகன் படம் அன்னைக்கு எவ்வளோ வசூல் எல்லாம் அதை பற்றி பேசுவோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.